படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படின்றப்ப ஒரு மதம் சார்ந்த ஒரு படமா இருக்கும். 2 மதத்தை சார்ந்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான், எப்படி வேணாலும் லைஃபையே கூட தியாகம் பண்ணுவான்ற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை வந்து படம் கொடுத்துருக்கு. ஆமா சார், எமோஷனலாவும் இருக்கு, நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கு. அதாவது இப்படியும் ஒரு படத்தை எடுக்கலாமா, இந்த டைரக்ஷன்ல கூட பார்க்கலாமான்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இயக்குனர் பண்ணியிருக்காரு. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு சார். சில்மிஷம் சிவா சார், நம்ம கஞ்சாகர் பொண்ணா, சிங்கம்புலி அண்ணா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே நம்ம மனசுல பதியக்கூடிய அளவுல வந்து பண்ணியிருக்காங்க. இல்ல சார், அதாவது அந்த பேர்ல மட்டும்தான் அது இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த மதம் சார்ந்து அந்த மாதிரி நம்மளை வந்து யோசிக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் எல்லாருக்குமே வந்து கொடுக்கும். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு சார். அது ஒவ்வொரு பாட்டுமே வந்து, அதாவது அந்த திருவிழா பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வைப் கொடுக்குது. அந்த லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பசங்க எல்லாருமே ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னாக்கா ஸ்டேட்டஸ்ல தான் வைப்பாங்கன்னு நினைக்கலாம். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு தான் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் பசங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. உண்மையாவே இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட தான் கண்டிப்பா பார்க்கணும். உண்மையாவே ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இல்ல சார், எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. அடுத்து என்ன வரும் நம்ம வந்து ஆர்வத்தை தான் நம்மளுக்கு வந்து தூண்டுதே தவிர எந்த இடத்துலயுமே தொய்வே கிடையாது. கிறிஸ்டினா கதிர்வேலன் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட சிஸ்டர் மூவிங்கிறதுக்காக கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் யாருனாலையும் எதுவும் பேச முடியல. ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றேன் நான் பர்சனலி. அண்ட் இப்படி ஒரு நல்ல திரைப்படம் வந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல மூவியை வந்து தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்ப எமோஷ்னலா நிறைய பேர் கண் கலங்குனாங்க. ஈவன் அதை இன்னுமே எங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் எடுக்குது. ஒரு 1/2 hour ஆகும் இது நிறுத்தி நிதானமா ப்ராசஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டருக்கு வந்து பாருங்க, கண்டிப்பா யாருமே ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. மியூசிக் என்ஆர் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்காரு, பயங்கர பிளஸ். எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எமோஷனல் ட்ராமா கண்டிப்பாக வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக ஃபீல் ஆகி தான் வெளியே வருவீங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காரு. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை தாண்டி ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கஷ்டத்தோடு தான் வருவீங்க. இந்த படத்தில் ஒரு உண்மையான லவ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்சிக்கு ஏற்ற லவ் இல்லாமல் ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க இந்த கதையில். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. கிறிஸ்டினா கதிரவேலன் படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்க. ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு படம், போரே அடிக்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா படம் வந்து பாருங்க, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. கிறிஸ்டினா கதிர்வேலன் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல அற்புதமான படம். லவ் கமர்ஷியல் 19க்கும் இப்போ 2K கிட்ஸுக்கும் அதுக்கு ஆஃப்டருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 90s பார்த்த ஒரு ஃபிலிமை வந்து ஒரு லவ் ஃபிலிமாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ கமர்ஷியல் உள்ள ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. படத்தை வந்து பாருங்கள். ஃபுல் எமோஷனல் இருக்கிறதுனால தான் நான் கனெக்டிவிட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். எமோஷனல்னால் கனெக்டிவிட்டியாக பேச முடியாதுல்ல. அதனால் சொல்கிறேன், நான் பாதிச்சிருக்கேன் அந்த படத்தை பார்த்து. வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த லவ்வோட உண்மை என்னன்னு. அதனால் அந்த டீமுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்மோஸ்ட் நான் இது பிரிவினையாக பார்க்க முடியாது ப்ரோ. இது வந்து எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னென்ன சில்மிஷி சிவா தான் கூப்பிட்டு வந்தார். நான் பார்க்க தான் வந்து ஓரலாக பார்க்க தான் வந்தேன். நான் படம் பார்த்த பிறகு தான் என்னால் போக முடியாதுன்னா இந்த இன்டர்வியூவை நான் கொடுக்குறேன். சென்சிட்டிவாக நான் உணர்றதுனால இந்த இன்டர்வியூ, மற்றபடி இது எதுக்காக கொடுக்கல. வந்து படம் பார்க்குறவங்க என்னோடய இன்டர்வியூஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு. இதில் மதமே ஒன்றுமே கிடையாதுங்க. மதத்தை எதுக்குறாங்க போகிறாங்கன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன இன்ட்ஸ், லவ்வில் ஃபேமிலி மதம் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன இன்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இன்ட்ஸ் எல்லாமே தாண்டி படம் கமர்ஷியலான ஒரு படம். அது நல்லா இருக்குது, வந்து பாருங்கள். ஃபேமிலியோட எல்லாரோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. யாருமே எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க டீமு. இது மேலும் மேலும் அவங்க கொண்டு போனால் ஒரு அப்கமிங்கில் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இது ஒரு ப்ராஜெக்டாக அமையும் எல்லாருக்கும். கிறிஸ்டினா கதிர்வேலன் இது ஒரு ஸ்லோ பேஸ்டு வில்லேஜ் லவ் ஸ்டோரி. ஓகே தான் சார், நல்லா பார்க்கலாம். ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறாங்க. அது போக போக வந்து கிளைமேக்ஸில் எப்படி போக முடியுதுங்கிறத வந்து மெதுவாக காமிச்சிருக்காங்க.
ஸோ கிளைமேக்ஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. ஓகே தான், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலின்னு மட்டும் இல்லை, கிருஷ்ணா கதிர்வேலன்னு நீங்கள் மதம் சார்ந்து பேர் இருக்குங்கிறதுனால இது மத ரீதியான படம்லாம் கிடையாது. எல்லா மதமும் எல்லா சமூகமும் பார்க்குற மாதிரியான கதையை தான் வச்சுருக்காங்க. அன்பு தான் எல்லாமே, அன்பு செஞ்சால் எல்லாம் எது வேணாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமான கதையை டேரக்டர் எடுத்திருக்காரு. படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாரும். இதில் வந்து டேரக்டரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வக்கீல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்ல காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்னதுலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே, பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். லவ்லாம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து மியூசிக் சார் ரகுநந்தன் சார் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. என்னை விட்டு நீ போகாதுன்னு ஒரு பாட்டு வச்சுருக்காரு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா இளைஞர்களோட தேசிய கீதமாக இருக்கும். காதல், ஒருதலை காதல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு தேசிய கீதமாக இருக்கும். அந்த பாட்டெலாம் அவ்வளோ அருமையான பாட்டு. அப்பா சென்டிமெண்ட்டு எல்லாமே ஃபேமிலி குடும்பத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி, லவ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த படம் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை, படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ படத்தோட டீமாக நான் சொல்கிறத விட நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் வந்து லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கண் கலங்கி அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் வந்து எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு மத்தியில், இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோவை சம்பவம் கூட இந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ வந்து படத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து மியூசிக்லாம் வந்து வேறு லெவலு. ஒவ்வொன்றும் செதுக்கி இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப அருமையாக வந்திருக்கு எல்லாமே. ஸோ ஆடியன்ஸ்டையும் கேளுங்க, படம் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. கிருஷ்ணா கதிரவன் ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். காதலை வந்து எந்த அளவுக்கு வந்து மையப்படுத்தி எவ்வளோதான் காதல் படம் வருது, ஆனால் இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் தனித்துவமாக ஒரு படம் இருக்கும். கேரளாவில் எப்படி ஒரு பொன்மான ஒரு படம் வந்து ஒரு பேசும் பொருளாக அனுச்சோ, அதேமாரி நம்ம தமிழுக்கு வந்து கிருஷ்ணா கதிரவன் வந்து ஒரு பேசப்படுற படமாக இருக்கும். கண்டிப்பாக அனைவரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும் பிரதர். லாஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கண்டிப்பாக நம்ம தொடக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் நிறையா வேணும். நல்லா காமெடியாக போகும் பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஒரு ஸ்லோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. டீனேஜ் பசங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும், யார் பார்த்தாலும் இந்த படத்தை பிடிக்கும் பிரதர். ஃபேமிலியோட வந்தால் 100% இந்த படம் வந்து நல்லா இருக்கும் பிரதர். படம் நல்லா இருக்கு பிரதர். படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால நல்லா இருக்கு. படத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா லவ் இந்த மாதிரி ஒரு புரிதல் வேணும்னு சொல்றாங்க. எமோஷனலாக கனெக்ட் ஆகுது ப்ரோ, எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, காமெடியாக கனெக்ட் ஆகுது, சாங்ஸ் நிறையா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உட்காந்துருக்கும் போது என்டர்டைன்மெண்ட் ஆகிற தெரியாது உங்களுக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், லவ்வர்ஸ் நிறையா வந்து பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸோட மதர் ஷோ பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய கொண்டாட்டத்தை வந்து ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. நான் எங்கெல்லாம் நினச்சோமோ அந்த இடத்துலலாம் சிரித்தாங்க. எங்கெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணுமோ அங்கெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட உட்காந்து பார்க்கும்போது, அவங்க ஃபீலிங்கோட பார்க்கும்போது எங்களுக்குமே இந்த படம் வந்து யாரோ எடுத்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. என் பேர் லாஸ்ட்டில் என் பேர் படும்போது அவங்க ஆடியன்ஸோட கைத்தட்டல் வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து தேட்டர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ட்ரோல் முடியறதுக்குள்ளேயே 2 தேட்டர்லேருந்து ஆஃபர் வந்துருக்கு. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.